ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி இப்போ 2025 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் இப்போது டெட் எழுதுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் தவற மாட்டான் என்று கூறுவது. இது மறுப்பு வழுவமைதியா, கால வழுவமைதியா, இட வழுவமைதியா, பால் வழுவமைதியான்னு கேட்டிருக்காங்க. இது இட வழுவமைதி. செகண்ட் கொஸ்டின், வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு. இது வரலாற்று புதினம். அடுத்த கொஸ்டின், கால வழுவமைதியை தேர்க. இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். தமிழினி இரவு சோறு உண்டான். வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர். அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார். இதில் கால வழுவமைதி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார். அடுத்த கொஸ்டின், கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலர். இது பலாமலர். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணுடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானூர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. இதில் மீனவன், மீனவனுன்னா பாண்டியன். பாண்டியனோட கொடி மீன் கொடி. ஸோ பாண்டியனை குறிக்கிறது மீனவன். அடுத்தது பொறுத்துக. கால கணிதம், மேகம், காசி காண்டம், பரிபாடல். இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கால கணிதம் கண்ணதாசன் எழுதுனது. மேகம் நாகூர் ரூமி. காசி காண்டம் அதிவீரராமவர். பரிபாடல் பிசிராந்தையார். அடுத்த கொஸ்டின், வீசு தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரை பாம்பு. வீசு தென்றல்னா அது வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் 3 காலத்துக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அது வினைத்தொகை, 4th one. நன்மொழின்னா நன்மை கூட்டல் மொழின்னு பிரிச்சுக்கலாம். அது பண்பு தொகை. அண்ணன் தம்பின்னா அண்ணனும் தம்பியும்னு வரணும். ஸோ அது உண்மை தொகை. சாரை பாம்பு இரு பேரிட்டு பண்பு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அரசர்களின் கல்வி, வீரம், செல்வம், புகழ் இவற்றை பற்றி பாடுவது பாடான் திணை. அகவர் பாவிற்கு பொருந்தாத நூல் நாலடியார். உந்துவழி கிளர்ந்த ஊழி உழ. இதில் பண்புத்தொகை. பண்புத்தொகை வார்த்தை என்னன்னா செந்தி, செம்மை ப்ளஸ் தீன்னு பிரிக்கலாம். அது பண்புத்தொகை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.